Hey, hi, hello everyone. Welcome back to our channel Little Scholar. இன்னைக்கு நம்ம சின்னதா ஒரு டை கிராஃப்ட் பார்க்கலாம். பென் ஹோல்டர் ஆர் பென்சில் ஸ்டாண்ட் வாங்க பார்க்கலாம். Hey guys, பென்சில் ஸ்டாண்ட் ஆர் பென் ஹோல்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் பார்க்கலாம் வாங்க. வேஸ்டடான செலோடேப் ரோலர்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையான ரோலர்ஸோ அதை சேமித்து வச்சு எந்த ஹைட்டில் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ரோலர்ஸ். அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த டெக்கரேட்டிங் மெட்டீரியல்ஸ் வாங்கினேன். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வச்சுருக்குது, இன்னொன்று கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்குது. இது நிறைய ஃபார்ம்ஸில் கிடைக்குது, அப்படியே நம்ம வாங்கி பேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த பேப்பர் கவரிங் ஷீட் வாங்கியிருக்கேன். இந்த கவரிங் ஷீட் பாலித்தீன்லேயும் கிடைக்கிது. கிஃப்ட் ரேப் பண்ணுறதுல யூஸ்வலாக பாலித்தீன் யூஸ் பண்ணுவாங்க. நான் அது யூஸ் பண்ணாமல் நான் இந்த பேப்பர் ஷீட் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமேனு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா செலோடேப் அண்ட் சிசர், இவ்வளோ தான் திங்ஸ் தேவைப்படும். ஈஸியாக ஒரு டை கிராஃப்ட் பண்ணலாம். எல்லாமே வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். பெருசாக எதுவும் இல்லை. அந்த டெக்கரேட்டிங் ஸ்டோன்ஸ் கூட தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செலோடேப் வச்சு நம்ம பென் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் 3 செலோடேப் ரோலர் எடுத்திருக்கேன். அதை செலோடேப் வச்சு ஹோல்ட் பண்ணியிருக்கேன். கீழே சின்னதாக ஒரு கார்ட்போர்ட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அந்த கார்ட்போர்ட் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்ட்போர்ட் கட் பண்ணியாச்சு. அதை நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். செல்லோடேப் வச்சு தான் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சைடில் ஒரு செல்லோடேப் வச்சு பேஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அந்த செல்லோடேப் ரோலரை செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கீழே நம்ம கார்ட்போர்ட் வச்சு செக்யூர் பண்ணோம்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கீழே இருக்க கார்ட்போர்ட் கலந்து வராமல் டைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த பென் ஹோல்டரை ரேப் பண்ண போகிறோம். பெருசாக இருக்கிறனால நம்ம குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அந்த பென் ஹோல்டருக்கு ஏற்ற சைஸில் நம்ம பேப்பரை கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த பேப்பர் ஷீட்டை வச்சு நம்ம கவர் பண்ணியாச்சு. கீழேயும் கொஞ்சம் கேப் விட்டு கவர் பண்ணியிருக்கோம். இதை நம்ம சைடில் செல்லோடேப் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. கீழே கொஞ்சம் கேப் விட்டு, அதாவது கொஞ்சம் பேப்பர் விட்டு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அந்த சைடு 2 சைடுமே கொஞ்சம் பேப்பர் விட்டுருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா எப்படி இதை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன டிப் மட்டும் சொல்கிறேன். அப்படியே நம்ம செல்லோடேப் வச்சு க்ளோஸ் பண்ணோம்னா அங்கங்கே பேப்பர் இடைஞ்சலாக இருக்கும். இந்த மாட்டம் குட்டி குட்டியாக எண்டில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பேப்பர்ஸ் ஃபர்மாக உள்ளுக்குள்ளார மடங்கி இருக்கும்.
இது நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்களான்னு தெரியல. நான் இப்படி தான் ட்ரை பண்ணி அதை வந்து செக்யூர் பண்ணுவேன். நம்ம நார்மலாக வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணோம்னா நிறைய பேப்பர் எடுத்துகிட்டு வரவும் சான்ஸ் இருக்குது. இப்படி நம்ம கட் பண்ணி க்ளோஸ் பண்ணோம்னா பேப்பர்ஸ் வராது, செக்யூர்டாக நிற்கும். லாஸ்ட்டாக நம்ம இப்போ டெக்கரேட்டிங் அந்த மெட்டீரியல் வந்து ஒட்டிடலாம். ஸோ இந்த பீட்ஸ் வந்துட்டு எனக்கு எது பிடிச்சிருக்குன்னா அந்த பேர்ல்ஸ் வச்ச பீட்ஸ் தான் பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதை வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாட்டம் இது பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரிப்பில் வந்துட்டு எல்லாமே ஃபிக்ஸ்டாக வந்துட்டு விற்கிது. இந்த இது வந்து ஜஸ்ட்டு 20 rupees தான் வரும் இந்த பேக்கு, ஒரு பேக்கு. ஸோ இதை நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டிட்டேன்னா அது வந்து ஃபினிஷிங் லுக் கொடுக்கும். இது தேவைப்பட்டால் ஒட்டிக்கலாம், அப்படி அஃபோர்டபுள் பண்ண முடியலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் guys, நம்மளோட பென் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த பென் ஹோல்டர் வந்துட்டு 10 ரூபா கடையிலேயே வந்துட்டு விற்கிதே, நான் எதுக்கு இதை மெனக்கெட்டு பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் தான் இப்போ நிறைய இடத்துல வந்து விற்கிறாங்க பென் ஹோல்டராக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் ஆகட்டும். ஸோ நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம நிறைய பண்ண ஆரம்பித்தோம்னா வெளியே நம்ம வாங்குறதுக்கு செலவே வராது. ஸோ பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாட்டம் சின்னதாக கிராஃப்ட் ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை வந்துட்டு பேன் பண்ண முடியும். நம்ம வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்களுக்காக நிறைய திங்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். நான் என் வீட்டில் வந்துட்டு இந்த மட்டும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இந்த பாக்ஸ்லலாம் வந்து கவர் பண்ணி எல்லாமே நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். எதுவுமே ஆர்கனைசிங்க்குன்னு தனியாக நான் எதுவுமே வாங்கினது கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் கவர், எனக்கு ஃபோன் வந்த டப்பாவில் நான் கவர் பண்ணி அதை வந்து ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மட்டும் நிறைய ஆர்கனைசிங் பாக்ஸஸ் எங்கள் வீட்டில் இருக்கும். நிறைய ஷூ பாக்ஸஸ், அப்புறம் நிறைய பாக்ஸஸில் இந்த மட்டும் ஆர்கனைஸ் பண்ணுறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னெல்லாம் சஜஷன்ஸோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.